ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைய டே வந்து எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனல் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்டு வீட்டில் தான் நாங்கள் நிற்கிறோம். காலையில் எந்திரிச்சதும் வந்து நேராக ரிஷியை கூட்டிகிட்டு வெயிலில் நிற்கலாம் அப்படின்னு கொஞ்ச நேரம் வந்து வெளியே வந்து நின்னோம். காலையிலே வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து கிளாக்கை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். 12 மணிக்கு மேலே தான் எடுத்தேன். ரிஷி வந்து வீடை ஒரு வழியாக்கிட்டான். வீடு ஃபுல்லாக குப்பையாக இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டுட்டோம். ஃப்ரெண்டோட சிஸ்டர் வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து நாங்கள் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கோம். வீடு ஃபுல்லாக குப்பையாக்கிட்டான் ரிஷி. எனக்கு இந்த வீட்டுக்கு வந்தால் எனக்கு வீடு க்ளீன் பண்ணுறது தான் வேலை கரெக்டாக இருக்கும். வேறு எந்த வேலையுமே இருக்காது. இப்போ ரீசெண்டாக வந்து ரிஷி மாஷா இந்த பியர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறான். அவனுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ முன்னாடிலாம் வச்சு கொடுப்பேன், எனக்கு பிடிக்காது. இப்போ ரொம்ப பிடிக்குது அவனுக்கு. ഇപ്പം ഞാൻ ഫ്രൂട്ട്സ് അരിയാൻ എന്തെങ്കിലും ആവശ്യം പറഞ്ഞ് എടുത്തിരുന്നു. ഋഷിക്ക് എന്തോന്ന് വേണം? അവർക്ക് തന്നെ ഇതുണ്ടെന്ന്, ചേച്ചിയല്ലേ, അവർക്ക് ഇന്ന് ഡ്യൂട്ടി ഉണ്ട്. അത് ഇന്ന് എന്തോ പോയേ പറ്റൂ. പിന്നെ ഇന്ന് ഉച്ചയ്ക്ക് എക്സാം ഉണ്ട്, അതിന് പോകണം. അങ്ങനെ പോയത്. എനിക്ക് ഒരു ഓർമ്മയില്ല. ചേച്ചി ബാഗ് കൊണ്ട് വെളിയിൽ ഇറങ്ങുന്നു. അത് നവംബർ ബുക്ക് ചെയ്തതിനെ പോയെന്ന് പറഞ്ഞു. നീ സംസാരിച്ചാ? ഞാൻ ഇങ്ങനെ നോക്കിയപ്പോ ചേച്ചി ബാഗ് കൊണ്ട് പറഞ്ഞു. അപ്പൊ ഞാൻ നോക്കിയപ്പോ ഞാൻ സംസാരിച്ചപ്പോഴും അപ്പൊ വീട്ടിൽ പോകണം നമുക്ക്. എന്താ പുട്ടും കടലക്കറിയൊക്കെ ഞാൻ ഉണ്ടാക്കി വെച്ചിങ്ങനെ കഴിക്കണമെന്ന്. എനിക്കാണെങ്കിൽ ഒരു ഓർമ്മയില്ല. ഈ സൗണ്ടേ ഞാൻ കേട്ടില്ല കേട്ടാ. സൗണ്ട് ஒரு சவுண்டுமே. மத்தியானம் லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து தான் வாங்கியிருந்தேன். என்ன லஞ்சுனா வந்து பொதிச்சோறு. கேரளாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ் பொதிச்சோறு. இந்த பொதிச்சோறுக்குள்ளாடி வந்து எல்லா ஐட்டம்ஸுமே இருக்கும். தோரனை வந்து பொரியல், அப்புறம் வந்து ஒரு ஃபிஷ் ஃப்ரை இருக்கும், அப்புறம் ஃபிஷ் கறி இருக்கும். இதுக்குள்ளாடியே வந்து சம்மந்தி இருக்கும், எக் ஆம்லேட்டு, அவியல், ஊறுகாய் இதெல்லாமே இருக்கும். இப்போ இதுக்குள்ளாடியே வந்து 6 ஐட்டம்ஸ் இருந்துச்சு. மத்தியானம் சாப்பிட்டுட்டு சிக்கன் கறி வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் சிக்கன் இருந்துச்சு. ஸோ அதை வந்து குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு வச்சிட்ருக்கோம். அப்படியே வந்து ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். நேராக கொஞ்ச நேரம் வந்து ஹாஸ்பிட்டலில் உட்காந்து அவங்கள பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. കഴിക്കാൻ പോകുന്നല്ലേ? കഴിക്കാം. നേരെ പോയി കഴിഞ്ഞാൽ കബഡി കയറും, ഇങ്ങോട്ട് പോയി കഴിഞ്ഞാൽ പട്ടം. கிறிஸ்மஸ் வந்து நெருங்கிருச்சு. ஸோ வந்து ட்ரிவாண்ட்ரம் சிட்டியில் வந்து லைட்ஸ் எல்லாம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
நிறைய இடத்துல போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு பெரிய ஒரு சர்ச்சு இங்கே ஃபேமஸான. இங்கே வந்து லைட்ஸ் எல்லாம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சூப்பராக இருக்குது லைட்ஸ் எல்லாம் போட்டு. இன்னும் வந்து டிசம்பர் 24 வந்து சூப்பராக இருக்கும். நைட் வந்து ரோடில் ஃபுல்லாக லைட்ஸாக இருக்கும். இது வந்து கனாகுந்து பேலஸ், அதோட ஃப்ரண்ட் சைடு. இங்கே வந்து லைட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் வந்து இன்னுமே வந்து ஆன் பண்ணலை. சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்டில். அதான் ஒரு வண்டி நைட்டு வந்து சாப்பாடு வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தட்டில் தான் போய் சாப்பிட்டோம். இங்கே வந்து இந்த ஏரியாவில் நிறைய தட்டுக்கடை இருக்குது. பீஃபா? അമ്മയ്ക്ക് ഉമ്മ തന്നെ ഒന്നിട്ട് തന്നെ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.